வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 52. கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நாணுடைமை நண்ணும் மறுமைக் கணிகலம் கல்வி இம்மூன்றும் குறியுடையார் கண்ணே உள. விளக்கம். கண்களுக்கு அணிகலம் காணுதல், பெண்ணுக்கு அணிகலம் நாணுதல், பிறவிக்கு அணிகலம் வாசித்தல் இம்மூன்றுமே ஆராய்ந்து தெளியும் இயல்புடையரிடம் காணப்படும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. மனிதராகப் பிறந்த இப்பிறவியில் நாம் கற்கும் கல்வியானது நமக்கு பின் 7 தலைமுறை நம்மை நினைவில் கொண்டு நம் வழியே கற்று முன்னேற்றம் காணும் என்றும் வள்ளுவரின் வார்த்தைக்கு பொருள் கொள்ளலாம். வசதியான குடும்பத்தில் பணியாளராக சேர்ந்தால் அந்த பெண் சமையல் வேலை, வீடு சுத்தம் செய்வது என்று எப்போதும் பம்பரமாக வேலை செய்வாள். அந்த வீட்டின் தலைவியும் இவள் மீது மிகவும் பிரியமாக இருந்தார். ஒருமுறை அந்த பெண்மணி காலை ஒரு நேரம் மட்டும் வேலைக்கு வரும் இவளை மாலையும் வேலைக்கு வர இயலுமா என்று கேட்டார். சற்று தயங்கிய இவள், அம்மா, மாலை வேறு வீட்டில் பணிபுரிகிறேன், அதனால் வருவதற்கு இல்லை என்று தயக்கத்துடனே கூறினாள். சரி, வேறு நபர் யாரேனும் இருந்தால் அழைத்து வா என்றார். மறுநாள் காலை தன்னோடு ஒரு 10-12 வயது சிறுமியை அழைத்து வந்தாள். அம்மா, இவளின் மகள், நான் நன்றாக வீட்டு வேலை பழக்கி உள்ளேன். நீங்கள் சரி என்றால் மாலை நேர வேலைக்கு இவள் வருவாள். நான் வேலை முடித்து வரும்போது அழைத்துச் செல்கிறேன் என்றாள். அதிர்ந்து நின்ற அந்த பெண்மணி அந்த சிறுமியுடன், நீ பள்ளிக்கூடம் போவதில்லையா என்று கேட்க, 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு பாதி கட்டணம் கட்டினால் கூட போதும் என்று நான் மேற்கொண்டு படிக்கலாம் என்றும் எனது தலைமை ஆசிரியர் கூறினார். ஆனால் அம்மா, நான் படித்தது போதும், நீ வேலைக்கு செய்தால் கடனின்றி வாழ்க்கை நடத்தலாம் என்று கூறி அழைத்து வந்தார்கள் என்று கூறும்போதே அந்த சிறுமியின் குரல் கரகரத்து அழுவது போல் ஆனது. அவளை அருகில் அழைத்து ஆறுதலாக அரவணைத்து தெளிவான குரலில், நீ நாளை முதல் பள்ளிக்கு செல். உனக்கான பள்ளி கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ மேற்கொண்டு படிப்பதற்கும் உதவி செய்கிறேன். நீ நன்றாக படித்தால் மட்டும் போதும் என்றாள். அம்மா என்று ஏதோ சொல்ல வந்த பணிபுரிவளை பார்த்து, படிக்க விரும்பும் பிள்ளை படிக்கட்டும். இவள் படிப்பதால் இவளுக்கு அடுத்து வரும் தலைமுறையும் கற்பதன் அவசியத்தை உணரும் என்றாள். கல்வி என்ற விதையை சமுதாயத்தில் விதைத்தால்தானே முன்னேற்றத்தை அறுவடை செய்ய இயலும். இச்செய்யில் சார்ந்த சிறிய கவிதை. விழிகளால் காணும் உலகத்தை அறிவால் அகழ்ந்து காணலாம். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.